விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த பாடல் ஓடி விளையாடு பாப்பா. இதை எழுதினது யார் தெரியுமா? சுப்பிரமணிய பாரதியார். இவரு உங்களுக்காக, நீங்களாம் குழந்தைங்க இல்லையா, உங்களுக்காக எழுதின ஒரு குழந்தைகள் பாட்டு, பாப்பா பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பானா நீங்க எப்பவுமே என்ன பண்ணுமா, நல்லா ஓடி ஆடி ஜாலியா விளையாடணுமா. சோர்ந்து போய் எப்பவுமே உட்காரக்கூடாது. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாடணும், சண்டை போடக்கூடாது. வையாதேன்னு என்ன தெரியுமா, திட்டக்கூடாது. திட்டாம சண்டை போடாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, கையில ஒரு செல்போன் வச்சுட்டு வீட்டுல உட்காந்து எப்பவுமே மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயும் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அப்படின்னா காலை எழுந்தோன்னு நம்ம என்ன பண்ணோம், நல்லா படிக்கணும். அப்புறம் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, நல்ல பாட்டை கேட்கணும். சாயந்தரம் ஆனோன்னா ஈவினிங் டைம்ல என்ன பண்ணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். இதுவே நம்மளோட வழக்கமா வச்சுக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அடுத்தது, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி,
அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னா நீங்களாம் குட்டி பாப்பா, உங்களுக்கு ஜாதிகள் அப்படின்னு அதை பத்தி சொன்னோம்னா என்னன்னு புரியாது, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஓகேவா? அடுத்து குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஓகேவா? நீதி உயர்ந்த மதினா நல்ல அறிவு, படிப்பு, அன்பு, இவங்க இது எல்லாமே இருக்கிறவங்க தான் எல்லாரையும் விட ரொம்ப மேலானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் ஒரு முறை இந்த பாட்டு பாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இந்த பாடலை எழுதினது யாரு? சுப்பிரமணிய பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா பாடலின் பயிற்சி பக்கம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒலித்து பழகுக. ஓடி விளையாடு. அடுத்தது ஓய்ந்திருக்கலாகாது. கூடி விளையாடு. குழந்தையை வையாதே. கனிவு கொடுக்கும். சாதிகள் இல்லை. உயர்ந்த மதி. அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. இங்க இருக்க சொற்கள் எல்லாம் நீங்க நிறைய முறை படிச்சு எழுதி பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? விளையாடு. வி லை யா டு விளையாடு. வையாதே. வை யா தே வையாதே. கனிவு. க நி வு கனிவு. உயர்ந்த மதி. உ ய இர் இந்த உயர்ந்த மதி மா தி மதி. குழந்தை. கு ழா இந்தை குழந்தை. அன்பு. அ இன்பு அன்பு. படிப்பு. ப டி இப்பு படிப்பு. பாட்டு. பா இட்டு பாட்டு. அடுத்தது பாடலில் உள்ளபடி பொருத்துக. இங்க என்ன இருக்கு பாருங்க? கனிவு கொடுக்கும். கனிவு கொடுக்கும்க்கு இங்க என்ன வரும் பாருங்க? கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அப்ப பாட்டு இங்க இருக்கு. கனிவு கொடுக்கும் பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு. காலை எழுந்தவுடனே நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். மாலை முழுதும் விளையாட்டு. மாலைக்கு விளையாட்டு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. சாதிகளுக்கு இல்லை. அன்பு நிறைய உடையவர் மேலோர். அன்பு நிறைய உடையவர் மேலோர். உரையாடலை கவனி. சரியான தொடருக்கு குறியிடுக. சரியான தொடருக்கு நம்ம என்ன குறி போடணும்? டிக் குறி போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன பாருங்க? ராமு கலாவுக்கும் வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கும் அல்லவா, சண்டை போடாதே, அவளுக்கும் ஜன்னல் ஓரத்தில் இடம் கொடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ராமு கலா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? டிராவல் பண்றாங்க. இதுல யாரு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க? ராமு. அப்ப இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? இருவருக்கும் ஜன்னல் ஓரத்தில் அமர இடம் கிடைக்கவில்லை. இது சரியா தவறா? தவறு. ராமு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். சரி. என ராமு தான் ஜன்னல் ஓரத்துல அமர்ந்து இருக்கிறான். கலா ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறாள். தவறு. ஏன்னா கலாவுக்கு இடம் கொடுக்க சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க இல்லையா? அடுத்தது, இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள் அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்றான். மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை, அதாவது எல்லோ கலர் பூ மட்டும்தான் ரொம்ப அழகானவையா? பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன, அந்த தோட்டத்துல மஞ்சள் கலர் பூ மட்டும்தான் இருந்துச்சா? பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. அந்த பூந்தோட்டத்துல நிறைய வகையான நிறைய கலரான பூ இருக்கு. ஆனா அதுலதான் அவனுக்கு மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கு. அப்ப இதுல எது சரியா இருக்கும்? இதுதான். இங்க நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். ஏன்னா அந்த பூந்தோட்டத்துல பல வண்ண பூக்கள் இருந்தன. அதுல அந்த குட்டி பையனுக்கு மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டும்தான் ரொம்ப பிடித்தவை. ஓகேவா? அடுத்தது,
இந்த பொண்ணு என்ன சொல்றா, கோமதி வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன், இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றா. கோமதி வந்து இவளோட ஃப்ரெண்டு. எப்பவுமே இவ தான் அந்த ஓட்டப்பந்தயம்னா என்னது, ரன்னிங்ல இவ தான் ஜெயிப்பாளாம். ஆனா இந்த டைம் யார் ஜெயிச்சிட்டாங்களாம், கோமதி. அப்போ கோமதிக்கு ஓட தெரியாது, இது சரியா, கிடையாது. கோமதி வேகமாக ஓடுவாள், அதனால அவ ஜெயிச்சிட்டா. கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, இது கிடையாது. ஓகேவா? அடுத்தது, அமுதா நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தோழி சொல்றா. அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது, இது சரியா, கிடையாது. ஆனந்திக்கு அமுதாவின் பாடல்களை கேட்க பிடிக்காது, இது சரியா, இதுவும் கிடையாது. அமுதா நன்றாக பாடுவாள், இதுதான் சரியான விடை. அமுதா வந்து ரொம்ப நல்லா பாடுறதுனால அவளோட தோழி ஆனந்திக்கு வந்து நேரம் போறதே தெரியலையா. அப்ப நம்ம இங்கதான் டிக் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அத்தையின் அன்பு பரிசான கிளி பொம்மை உடைந்து விட்டது, வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்றா. இவ பேர் வந்து மரியா. மரியாவின் வருத்தத்திற்கான காரணம், இவ ரொம்ப சோகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, மரியாவிடம் வேறு பொம்மைகள் இல்லாததால், மரியா கிட்ட வேற பொம்மை இல்லாதனால சோகமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைந்ததால், அவங்க அத்தை கொடுத்த பரிசு உடைஞ்சு போயிட்டதுனால சோகமா இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது, அத்தை திட்டுவார் என்பதால், அத்தை வந்து அந்த பொம்மை உடைஞ்சிட்டனால திட்டுவாங்க அப்படின்னு சோகமா இருக்காளா. அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைந்ததால், அவங்க அத்தை ரொம்ப பாசமா கொடுத்த பரிசு வந்து உடைஞ்சு போயிடுச்சுன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்கதான் டிக் பண்ணணும். ஓகேவா?